மகனை எங்கேயும் போ. நீ கள்ள சத்தியமா அப்படின்ட்டு போற. திண்டுக்கல்ல விட்டு மதுரை வந்து மர திருமங்கலத்துக்கு வந்து விருதுநகருக்கு வந்து சாத்தூருக்கு வந்திருக்கியா? நீ சாத்தூருக்கா வந்திருக்க? அங்க நீ சட்னி ஆக்கி போடுற. அந்த வாகா ஆத்துக்கு ஆத்துன்னு கேட்ட. இந்த எங்க வருகிறா ஐயா? உண்மை வாங்கி ஆசை எங்க வராரு? அறக்க பறக்க வராரு. அதை விட்டு தாங்க திண்டுக்கல்ல இருந்து மதுரை வந்து திருமங்கலம் வந்து விருதுநகர் வந்து சாத்தூருக்கு வந்து எங்க ஓடி வழிதாரு கோயில்பட்டிக்கு செம்மணி அம்மா ஆலயத்துல வர. அந்த செம்மணி அம்மா ஆலயத்துல ஓடி ஒளிதாரு. விடுவானா? திண்டுக்கல் மாசான நீ எங்க போ? எங்க அம்மா வாசதான் இருக்க. நீ வேற எங்க போக முடியும்? எங்க போன நீ விடுவானா? வெள்ளம் நல்லா போதுறாங்க. குதிரையில வராரு. எங்க போ? சல் 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 வெள்ள குதிரை. வெள்ள குதிரை திண்டுக்கல் மாசானம். ஆமா, திண்டுக்கல் மாசானம். விடுமானா? நீ கள்ள சத்தியம் பண்ணிட்டு வார வர பார்த்தாரு. அந்த உண்மை வாங்கிய உண்மை வாங்கிய பூசா அந்த ஆசாரி எப்படி வராரு? அதை விட்டுதாங்க அதை விட்டுதாங்க குற்றாலத்துக்கு வர. ஆமா, குற்றாலத்துக்கு வந்து அந்த குற்றாலநாதன் ஆலயத்துல குழு 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 குளிச்சுட்டு எப்படி அந்த குற்றாலத்துல ஆலயத்துல குழு குழு குளிச்சுட்டு அந்த குற்றாலநாதத்தை உட்காந்துட்டான். சரி, அந்த ஆண்டி மாயாண்டி மாசான சிலைக்கு பயந்து ஓடி ஒழிதான். விடுவானா? மாசானமோ என் மாசான திண்டுக்கல் மாசான விடுவானா? பாவநாசம் கல்டகுறிச்சி, பாவநாசம் கல்டகுறிச்சி, கல்டகுறிச்சி ரோட்டு பாரு
ஊர்ல இப்ப நம்ம சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க. நம்ம பூர்வீகமான ஊர் இல்லையா? இங்க வந்து நம்ம தான் சொல்ல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த உண்மை வாங்கிய ஆசாரி, உண்மை வாங்கிய ஆசாரி அந்த கண்ணன் ஆசாரி களக்காட்டுக்கு வந்தாங்க. அந்த களக்காட்டுல இருக்கின்ற வேலையிலே சமாவி சாமாம் ஆமா ஆண்டி மாயாண்டி இந்த திண்டுக்கல் மாசான சொடல அட்டகாசம் பண்றான். தாங்க முடியல. என்னன்னு ஒரு நாலு மிளாத்தாக இருக்கிறத என்ன காரணம் கேட்க அந்த கோடா அங்கே வரவழைத்து அந்த கோடா அங்கே வரவழைத்து கேட்கின்ற வேலையில அப்பா வேற ஒண்ணு இல்ல, இது வடக்குள்ள தேவதப்பா, வடக்குள்ள தேவதை இங்க வந்திருக்கு. கள்ள சத்தியம் பண்ணி உங்களை ஒருத்தன் வந்திருக்கான். கள்ள சத்தியம் பண்ணி இங்க வந்து புதுசாக யாரு வந்திருக்காங்களா? ஆமா பாருங்க, தேடி பாருங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. ஐயா மேல சந்தேகம் இருக்காரு. பொல்லாத தேவதை ஏற்கனவே ஏகப்பட்ட உயிர் பலி வாங்கிருச்சு. ஆகையால அவங்களை கண்டுபிடிக்கணும் என்று கேட்க இந்த ஊரார்கள் பேசுவதை கேட்டுக்கொண்ட அந்த உண்மை வாங்கிய ஆசாரி ஐயா, அந்த கண்ணன் ஆசாரி ஐயா அந்த ஊர்காரர்களுக்கும் நாட்டாமை ஊர்காரர்கள் பேசிக்கொண்ட வேலையில இந்த நாட்டாமக்காரங்க ஊருக்காரங்க பொதுமக்கள் பேசிக்கின்ற வேலையில ஓட்டமும் பெருநாடையா தெரியாம இந்த உண்மை வாங்கிய ஆசாரி இல்லையா? இந்த கண்ணன் ஆசாரி ஊரை விட்டு வெளியே வரும்போது பார்த்தா மாயாண்டி சொல்லல. அந்த திண்டுக்கல் மாசான முத்து சொல்லல ஒரே அடி அவனை காலி பண்ணிட்டான். அந்த கண்ணன் ஆசாரிய காலி பண்ணிட்டான், பலி வாங்கி விட்டான். கள்ள சத்தியம் பண்ணனால பலி வாங்கி விட்டான், சமாதானம் வாங்கிட்டாரு. அதோட விட்டாதா வேற நல்ல வேலையில நாட்டாமக்காரங்க ஊர் பொதுமக்கள் கூடி இன்னும் இந்த அட்டகாசம் தாங்க முடியல, என்ன வறுமை என்று மறுபடியும் அந்த கோராங்கி கிட்ட போறாங்க. அந்த கோராங்கி என்ன சொல்றான் தெரியுமா? ஐயா இது சாதாரண தேவதை இல்ல, இது திண்டுக்கல் மாசான முத்து சொல்லல. திண்டுக்கல் மாசான முத்து சொல்லல. நீங்க இந்த சொல்லலைக்கு
நீங்க ஆசாரிமார்கள் ஒன்று சேர்ந்து நீங்க நிலையம் போட்டு கொடுத்தா உங்க ஊர் நல்ல மாதிரி வாழ வைப்பாங்க. சரி. அந்த காதில் கேட்டு அந்த களக்காடு ஊராதிலே அந்த மாஷான போத்தி அந்த மாஷான முத்து சுரலைக்கு பீடம் போட்டு நிலையம் போட்டு வருஷம் உறவு இருக்கிறாங்க. அது எப்படி உறவு இருக்காங்க? மேலப்பத்தையில குறுக்குறஞ்சி என்ற ஒரு புலவர், வெள்ளிசை புலவர். சரி. அவர் தான் அந்த ஒரு காணிக்காட்சி. அந்த மகடக்காரன் மேலக்காரன், மகடக்காரன் நம்ம கனியா, மேலக்காரன் வெள்ளிசை புலவர், குறுக்குறஞ்சி புலவர். அவர் தான் அந்த ஒரு காணிக்காட்சி. வருடா வருடமா அப்படி காளியாட்சியாக இருக்கிற அந்த குருகுலஞ்சி, அந்த குருகுலஞ்சி புலவர் வெள்ளிசை கவிஞர் இல்லையா, புலவர் இல்லையா, எல்லாரும் நினைக்காங்க அவருக்கு வயசாகி விட்டது. அந்த விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? வருஷம் இவர் வில்ல பார்த்து நமக்கு சலிச்சு போச்சு, புதுமையான ஒரு வில்லு வைக்கணும். அந்த புதுமையான வில்லு எங்க இருக்கு? நாங்குநேரி ரோட்ல, நாங்குநேரிக்கு போற வழியில சூரங்குடி என்று ஊரு. அந்த சூரங்குடி நாட்டிலேயும் நல்ல நாடு, தேனிருந்து அனீஸ்வரியும் தெய்வம் சொன்னாடு சூரங்குடி. அந்த சூரங்குடி ஊராதுல சுடலையாண்டி ஆசாரி வில்லிசை புலவர். சரி. அவர் வில்லிசை புலவர் மட்டுமில்லாமல் மாந்திரிகத்திலும் கெட்டிக்காரர். மந்திர வேலைகள் மாஞ்சேன மையெடுத்து வெத்தில தடவி ஆன பண்ணாக்குவாரு, பண்ண ஆனாக்குவாரு, கயிற மணலா திரிப்பாரு. அவர் நினைச்சா இந்த பிள்ளை அப்படியே கூட்டி போயிடுவாரு. அந்த அளவுக்கு மாந்திரிகம் படிச்ச சொல்லையாண்டி ஆசாரி வில்லிசை புலவர். அப்ப அவர் பேரு பூரா விளங்குது. ஐயா சூரங்குடி நன்னகர்ல சொல்லையாண்டி ஆசாரி இருக்காரு. நம்ம வம்சம், நம்ம விஸ்வகர்மா வம்சம். ஐயா நம்ம குலம் விஸ்வகர்மா குலம். நம்ம ஆசாரிமார் ஆசாரி சொல்லையாண்டி ஆசாரி வில்லிசை கவிஞர். இந்த வருஷம் என்ன செய்யணும்? அவரெல்லாம் பாடுறதுக்கு வரணும் என்று அந்த ஒரு நாட்டு ஆமை மக்களும் ஒன்று கூடி அந்த விஸ்வகர்மா இளைஞர்கள் முன்மொழிந்து சொல்லையாண்டி ஆசாரி அவர்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறாங்க. ஐயா அவனி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை சொல்லையாண்டி ஆசாரி ஐயா உங்க வில்ல நீங்க போட்டணும் என்று சொன்ன உடனே அட்வான்ஸ் வாங்கி
நான் கண்டிப்பாக நல்லவர் சொல்லி சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. சரி அட்வான்ஸ் வாங்கிட்டாருல, வாங்கிட்டாரு. அட்வான்ஸ் வாங்கினது அதுலயே சமாதி சாமம் போல சதி சமவேலையிலே அவருடைய மனைவி மஞ்சள் நிற அழகி. அந்த அழகி கலையில அந்த அழகி கனவுல யாரு வாரா? அந்த சூரவுல இருக்க இளங்கா மகாணி வாரா. அந்த இளவகத்து கனவுல என்ன சொல்றா? வில்லிசைக்கு போக சொல்லாத, ஆபத்து வருது. நீ சொல்லையாண்டி ஆசாரிய போக விடாத, வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க. எதனால அப்படி கொடுக்க சொல்றது தெரியுமா? காணி ஆட்சி அந்த காலத்துல மகடக்காரங்க, வில்லுக்காரங்க, மேலக்காரங்க காணி ஆட்சி இருக்கும். அப்போ அவருடைய காணி ஆட்சியை இன்னொரு ஆள் வந்து பாடினாருன்னா அந்த காணி ஆட்சி கௌரவ குறைச்சலா இருக்கும். நம்ம தானே காலங்காலமா 50 வருஷமா நம்ம தானே அடிக்கிறோம். 50 வருஷ காலமா நம்ம தானே அடிக்கிறோம். எத்தனை தலைமுறையும் ஆச்சு. இப்ப நம்மள மாத்திட்டு புதுசா வைக்கிறவங்களை போராமப்பட்டு தாதா என்ற கனியான், மகனப்பாட்டி தாதான் என்ற கனியான சொல்லி அவங்க 2 பேரும் சூழ்ச்சி பண்ணி அந்த சுழலை அன்னை வெள்ளிச வராரு இல்லையா, அவருக்கு சூழ்ச்சி பண்ணி மாந்திரிகம் வைக்கிறார்கள். அவனி மாதத்திலே மஞ்சள் நிற தலகி அந்த அம்மா கனவுல வந்து சொல்றதுக்கு வந்தா சொன்னா இல்லையா? ஏன் அவன் அட்வான்ஸ் வாங்க முன்னாலே சொல்ல வேண்டியதானே, நீ அட்வான்ஸ் வாங்காத என்று. நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா நம்மளாம நமக்கு மரியாதை இருக்கா? அந்த ஊருக்காரங்கள், நாட்டாமைகள், ஆசாரிமார்கள் நம்ம இனத்தவர்கள், நம் விஸ்வகர்ம குலத்தவர்கள், நம்ம ஜாதிக்காரங்க நமக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை திருப்பி கொடுத்தா அது மரியாதை இருக்குமா? மரியாதை இருக்காது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படி என்று ஆவணி மாச கடைசி வெள்ளிக்கிழமை என்று வில்லிசை போட்ட போறார். ஐயாவுடைய மாசான சொல்லல வில்லு போட்டுதாரு. வில் மேல ஏறி வில்ல போட்டுதாரு, வில்ல கட்டுதாரு. அப்படி வில்ல கட்டு அளவில் வாழ்த்து ஆரம்பத்துல படிக்கிறாருல. ஆரம்பத்துல கடவுளுடைய வாழ்த்து பாட்டு முடிஞ்ச உடனே குருநாதருக்கு பாட்டு பாடுதாரு. குருநாதர் பாட்டு காட்டு தொடங்கணும் இல்லையா? அப்படி படித்து கொண்டிருக்க வேலையார் வில்லால 2ஆக உடைகிறது. 2ஆக உடையுது. பார்த்தா என்ன வரும் தெரியலையே, ஏன் உடையுது என்று. இவருக்கு மாந்ததை தெரியும் இல்லையா? அந்த சொல்ல ஆண்டி ஆசாரி அவர்கள் திருநாரை எடுத்து அந்த வில்லுல போட்ட உடனே அந்த உடஞ்ச வில்லு ஒன்னா மூடிட்டு ஒன்னா இணைஞ்சிட்டு. ஆமா இணைஞ்சிட்டா. இணைஞ்ச உடனே வில்லு பாட்டு படிக்காரு. அப்படி வில்லு பாட்டு படிக்க கொண்ட வேலையில அந்த குடமானது 2 துண்டா 3 துண்டாக உடைகிறது. பார்த்தாரே சுடலையாண்டி வித்தலையில் மைதாடவிய மைதாடவிய பார்க்கும் போது மயாண்டி சுடலை
சொல்லையாண்டி ஆசாரி அவர் வில்லு புலர் மட்டும் இல்ல மாந்திகத்தில் கட்டிக்காரர் இல்லையா? ஆமா. அந்த நாட்டாமக்காரரை அவர் வைக்கிறார். ஐயா, நாட்டாமக்காரங்களை ஒரு பொதுமக்களை வாலிபர்களை இளைஞர்களை உங்களுக்காக நான் பாட வந்தேன். ஆனா இதுல காணியாட்சிக்காரங்கள் உண்டா? காணியாட்சிக்காரங்களுக்கு தெரியுமா இந்த அட்வான்ஸ் கொடுத்தது விவரம்? காணியாட்சிக்காரங்களுக்கு ஏன் கொடுக்கல? இது காணியாட்சிக்காரர் செய்த சதி, அவனை நான் பார்த்துக்கிறத அப்படி என்று சொல்லி அந்த சுடலையாக ஆண்டி ஆசாரி வில்லிசை புலவர் வட்டமாக ஒரு கோடை போட்டு அவர் வில்லிசைக்குழுற இந்த வட்ட கோடுகளை நிப்பாட்டி அமர்ந்து கொண்டு அந்த ஊர் மக்களை நாட்டாமை வரவழைத்து நான் இப்போ ஒரு பூஜை போட போறேன். பூஜை போட்டு வந்து நான் மீதி கதை பாடுகிறேன். நான் கூப்பிட்ட நேரம் நீங்க வந்தா போதும் என்று அந்த சுடலையாக ஆணியானவர் எங்க வாராரையா சூரங்குரிய சேர்ந்த அந்த சுடலையாண்டி ஆசாரி மையான கரைகளை பூஜைகளை போடுறாரு. அந்த பூஜையெல்லாம் முடித்து விட்டு அந்த சுடலையாண்டி ஆசாரி வில்லிசை புலவர் அவர் மாந்திரத்துல கட்டிக்காரர். அவர் சாமன் அதிசாம நேரத்துல மையான கரையில பூஜைகளை போட்டு விட்டு அதிகாலை 4 மணிக்கு அழைத்து செல்றார். ஊர் பெரியவர்களே, நாட்டாமையே, இளைஞர்களே வாருங்கள், நான் வில்லிசை கட்ட போறேன் என்று சொல்லி அழகாக 4 மணிக்கு சிவரேந்திர பெருமாள் பூஜையை அழகாக பாடி அந்த கொலையை அழகாக நிவர்த்தி செய்கிறார். அந்த கொலை முடிந்து அழகாக அவர்களுக்கு கூட சன்மானம் சிறப்பான முறையில் வில்லிசை அமைத்த அந்த காரணத்தினால் அதிகமாக அவங்க பேசுற தொகையிலிருந்து கூட அதிகமாக தொகையை கொடுத்து நீங்க அடுத்த வருஷம் நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த வில்லிசை அழகாக முடித்து விட்டு தீர்த்தவத்தை வாங்கி கொண்டு அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு எங்க வாராரையா வில்லிசை குழுவனோ கலைஞர்கள் வில்லிசை கலைஞர்கள் சுரங்குடி வந்தளவு வாய்க்க பாலமதி மறுகால் பாலத்திலே மறுகால் பாலத்திலே அமர்ந்து அந்த வில்லிசை கலைஞர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? சம்பளங்களை பிரித்து அழகாக கொடுக்கிறார். சம்பளத்தை கொடுத்து வந்த உடனே இந்த சுடலையாண்டி அந்த சொல்லையாண்டி ஆசாரி வில்லிசை கலைஞர் அவருடைய வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க? அவங்க வீட்டம்மா நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்காங்க, உளுந்தங்களி கிண்டி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இந்த புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டான்னா உளுந்தங்களியை கிண்டி நல்லெண்ணெயை ஊத்தி கொடுப்பாங்க. அப்பதான் பலமா இருப்பா அப்படின்னு. இந்த காலத்துல யாரு செய்தா அப்படி ஓம்பரி மாதிரி இருக்கா. 10 பிள்ளை பெற்றாலும் அசராம இருப்பாங்க அந்த காலத்துல. இவன் ஒரு பிள்ளை பெற்றாலும் வாங்கி போயிருதியே. ஆகையால அப்படி ஆயிருக்க வேறத்துல அந்த சூரங்குடி வட உலகிலே அவருடைய வீடு. ஆமா, அதனால எண்ணெய் தேய்த்து தலைமொழிகி புழுந்தங்களை சாப்பிட்டுட்டு ஐயந்து தூங்குதார். அவர் மகனாகிய அவர் பையனும் எண்ணெய் தேய்த்து குளித்து உட்கார்ந்துருக்காங்க. அவர் வீட்டுக்கு வரப்புறத்துல அந்த கட்டமல்ல உட்கார்ந்துருக்க வேலையில
அந்த மஞ்சள் நிற தலகி மகனை தேடுகிறாள். மகனை காணவில்லையே. தூக்கத்தில் எழுப்புனா அவர் தொழில் போயிட்டு வந்திருக்காரு. வில்லிசை முடிச்சுட்டு விடிய வரையும் அவர் பாடிட்டு வந்திருக்கிறாரு. அழுத்து மனுஷன் தூங்குதாரு. அவரை எழுப்புனா கோவப்படுவார் இல்லையா? இந்த மனுஷன் விடிய வரைய மகன் அடிக்காரு. வீட்டுக்கு அங்கே போய் படுத்தாச்சுன்னா எதுக்கு வழியா எழுப்புனா கோவப்படுவார்ல? கோவப்படுவார்ல. அழுத்து தூங்குதார என்ன செய்ய? பவனை வேற காங்கலையே. புலம்பி திரிகிறார். புலம்பி திரிகிற மகனை காணவில்லை. ஓடோடி வந்து சொல்லையாண்டி ஆசாரி வில்லிசை புலவரை எழுப்புகிறார். ஐயா ஐயா எந்திரிங்க ஐயா, பிள்ளைய காங்கல. பறக்க எழுந்து பறக்க பறக்க எழுந்துச்சு. அந்த சொல்லை ஆண்டி ஆசாரி வில்லிசை கலைஞர் மனைவியை ஏசுதாரு. மஞ்சள் நிற தலைக்கு ஏசுதாரு. ஐயா என்ன ஏசி பிரச்சனம் இல்ல, நம்ம பிள்ளைய காங்கல, நான் தேடி அழக நின்று கூறேன். அந்த வார்த்தை காதில் கேட்டு அவருடைய மகன் தானே ஆணுக்கு ஆண்டழக வேறுபட்ட வேரழக செத்து நடமாடினானே செத்து நடமாடினானே சிவலகம் போனானே மறு நடமாடினானே மரலவானா செத்து மறிந்தான். சிவலகம் போனான். பார்த்தால் இந்த சொல்லையாண்டி ஆசாரி அந்த வில்லிசை கலைஞர் அந்த மைய எடுத்து பார்க்குகின்ற வேலையில ஒரு தேவதை நிற்கிறான். இப்படி ஒரு தேவதை நிற்கிறான். அந்த தேவதை, அப்பா நீ யாரப்பா, எங்க வந்த, என்ன சேட்டை பண்ணுற, இது யாரு வீடு தெரியுமா? எல்லாம் தெரியும். உன்னை நான் கொல்ல வந்தேங்கிறாரு. உனக்கு திறமைதான், நீ என்ன கொல்லு, என்ன அழைத்து பார் என்று யார சவால் விடுகிறார்? அந்த மாசான சொரலைகிட்ட சவால் போடுதான். சொரலையாண்டி ஆசாரி மாந்திரிக படிச்சவர் இல்லையா? என்ன கொல்லு பாப்போம். பார்த்தாரு அந்த மாசான சொரலை, எப்பா உன்னை ஒன்னும் செய்ய முடியலையே, ஏன்னா நீ இப்ப இருக்கிற நிலையில என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியா? உன்னை அனுப்பியது யார்? உன்னை அனுப்பி வச்சது யார்? நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், என்ன நான் தருவேன் என்று கைய நல்ல கீரி எல்லோ, கைய நல்ல கீரி எல்லோ சொல்லையாண்டி ஆசாரி ரத்தத்தை கொடுப்பார். ரத்தத்தை கொடுக்கும் போது மகான சொல்லாரதானே ரத்தத்தை ஒடிப்பார். அவன் சொல்லையாண்டி ஆசாரி அவரு கைய கீரி ரத்தத்தை கொடுத்தாரு. அந்த ரத்தத்தை குறிச்ச இந்த சுடல நான் என்ன செய்யணும் சொல்லு. என்னை அழிக்க நீ ஏறி விட்டாம இல்லையா, நீ அவனை அழிச்சிட்டு வா, உனக்கு நீ கேட்டதெல்லாம் தாரேன். அந்த வார்த்தை காதில் கேட்டு இந்த மாயாண்டி இந்த திண்டுக்கல் மாசான சுடல எப்படி போறான் தெரியுமா? எப்படி போறான்? பார்த்த ஊராதியில ஒரு குஞ்சு போறாரு எங்க எங்க போறாரையா மகான சொன்னதானே வேலை பார்த்த ஊராதியில குருவரஞ்சு போல வர்றீடா வீடு நோக்கி சென்றார். இந்த மாசான சொல்லல அந்த குருகுரஞ்சி வீட்டுக்கு செல்றாரு. அவருக்கு 2 மனைவி, பெரிய காட்டில 2 மனைவி கிட்டாலும் படுத்திருக்காரு. இத சொல்லல பார்த்தாரு. கட்டத்துக்கு ஒரே அடி. அந்த 3 பேரும் மாண்டார்கள்.
அவரை வழி தீர்த்து விட்டு எங்கே வருகிறார் என்றார். எங்கே வருகிறார்? அந்த குருகுலஞ்சி புலவரை அழைத்து விட்டு அந்த தாதா கனியார் இல்லையா, அந்த தாதா கனியார் மூலதனம் அவன் தானே இந்த நம்ம சொரலியாண்டி ஆசாரிக்கு வைவனை செஞ்சாரு. அங்க நேர போறான். அந்த தாதா கனியா தொழிலுக்கு போயிட்டு வந்து விலாங்கு மீன் குழம்பு வச்சிருக்காங்க அவங்க வீட்டு அம்மா. சரி, அந்த விலாங்கு மீன், அந்த விலாங்கு மீனை சாப்பிடுறாரு. ஒரு துண்டு வாயில, ஒரு துண்டு கையில. சரி, ஒரு துண்டு வாயில, ஒரு துண்டு கையில, ஒரு உருண்டை கையில. அப்படி வச்சுக்கின்ற வேலையில் மாயாண்டி வந்த ஒரே அடி அந்த தாதா கனியா செத்து நல்ல மாடிந்தாரே, செத்து நல்ல மாடிந்தாரே, சிவலோகம் போனாரே, மாட்டு நல்ல மாடிந்தாரே, மாட்டு நல்ல மாடிந்தாரே, அந்த தாதா கனியா தான் சொல்லலை விலகி விட்டோம் இல்லையா. அடுத்த நம்ம காணியாச்சாரத்தை பிரிஷ்டாமத்தில் அங்கே 2 பேர்கள் செய்த சதியால அவங்க இரும்பு வந்தது. ஒரு கள்ள சத்தியம் பண்ண காரணத்தால் எத்தனை உயிர் பலியாகுது? கள்ள சத்தியம் பண்ண காரணத்தினால எத்தனை உயிர் பலியாகுது? தாதா கனியான் மாண்டு மடிந்தான். ஆமா, அவன் மாண்டு மடிந்த உடனே இந்த சொல்ல என்ன நினைக்கிறான்? நம்ம சொல்லியாண்டி வெள்ளிசை போல நம்மளை கூப்பிடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம இல்லையா? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் ஞாபகம் இல்லை. உடனே அப்பா அந்த தொலையாண்டி வெள்ளு புலவர் இல்லாத நேரத்துல அவங்க வீட்டுல செங்கத்துண்டு கல்லு மணல், அந்த நாகாளுடைய வாசம் அவங்க வீடு பூரா அடிக்குது. ஏன்னா பக்கத்துல வீடு பக்கம் நாகா இருக்கு இல்லையா? அந்த நாகா வாசம் எடுத்த உடனே அவர் வீட்டுக்காரரு சொல்லியாண்டி வரார். அந்த சொல்லியாண்டி வெள்ளுக்காரு வந்த உடனே அந்த மனைவியானவர் சொல்லுறார், மஞ்சள் நிற தலகி சொல்லுறா, ஐயா நீங்க எல்லா நேரத்திலும் வீட்டுல அட்டகாசம் தாங்க முடியல என்று சொன்ன உடனே இவர் வெத்தலைய மைதனை பார்க்குகின்ற வேலை. யாரு வாரா? 2 மாசம் சொல்லலாம். எப்பா நான் தாண்டா என்னை நீ கூப்பிட நினைச்சேன், நீ கூப்பிட முடிய. அப்ப அவன் நினைச்சா நான் உன்னை ஏறி விட்டேன், நான் தொழில் விஷயமா அலைஞ்சிட்டேன், மறந்துட்டேன். ஏன் மாசால சொல்லல, நீ எனக்கு ஞாபகப்படுத்தலாமல, நீ எனக்கு ஞாபகப்படுத்தலாம்பா. இப்போ உனக்கு என்ன செய்யணும் கேளு. எனக்கு நிலைய வேணும். இந்த சூரங்குடி ஊராதுல எனக்கு நிலையம் போட்டு தந்தா உன் வம்ச வழியை நான் காப்பாற்றுவேன், ஊர் பொதுமக்களையும் நல்லா வைப்பேன். சரியா? சரி, அப்போ நீங்க ஒரு இடம் சொல்லு. உன் ஊருக்கு வடபுறத்துல பண்ணையார் தோட்டம் இருக்கு. அந்த பண்ணையார் தோட்டம் எனக்கு நிலைய வேணும். அந்த வாகத்தை காதில் கேட்டு அந்த சொல்லையாண்டியானவர் அந்த சூரங்குடி ஊராதுல இந்த சொல்லையாண்டி வில்லிசை புறவர் பேச கேட்பாங்க. ஏன் தெரியுமா? இவர் மாந்திரிகத்துல கெட்டிக்காரர். இவர் சொன்ன கரெக்டா இருக்கும். அந்த சூரங்குடி நாட்டாமையை பார்த்து அந்த ஊர் தலைவர்களை ஒன்று கூடி, ஐயா ஒரு தேவதை வடக்கிருந்து வந்திருக்குது, அந்த தேவதை நமக்கு ஊருக்கு இடம் காக்குது, நமக்கு நிலையம் போட்டு கொடுத்தா நம்ம ஆசாரிமார் குடும்பம் இல்லாமல் ஊர் பொதுமக்களையும் நம்ம காப்பாற்றுவார் சொல்றாங்க. அந்த வார்த்தை காதுகிட்ட பண்ணையார் மறுபேச்சு பேசுற சொல்லையாண்டி வில்லிசை புலவர் சொன்ன காரணத்தினால ஊருக்கு வடபகுதிக்கு அந்த தோப்பு பண்ணையார் வீட்டுக்கு வடபகுதி தோப்பு இருக்கு இல்லையா, அந்த தோப்பை கொடுத்துட்டாரு. அந்த தோப்புல அங்க ஒரு நிலையா வாங்கி பண்ணையாரு தோட்டத்தில மாசான சொடலைக்கு நிலையம் போடுவாரா, நிலையம் போடும்போது இப்படியா இருக்கும்போது என்ன கதை நடக்கும் ஐயா, இப்படியா இருக்கும்போது
சொன்ன காரணத்தினால அந்த பண்ணையாருடைய தோட்டத்துல நிலையம் போட்டாங்க இல்லையா, ஆமா போட்டாச்சியா. அந்த மாயாண்டி சொல்லியாண்டி வீட்டுக்கு போறான். சரி. சொல்லியாண்டி ஆசாரி, என்னப்பா என்னப்பா உனக்கு நிலையம் போட்டு சொன்ன, நிலையம் போட்டேன்னு. ஐயா எனக்கு வேற ஒண்ணு இல்லை, இந்த இடம் எனக்கு பிடிக்கல. பண்ணையார் வீட்டு தோப்பு எனக்கு பிடிக்கல. பெண்கள் எல்லாமே அசிங்கமாக பண்றாங்க, ஒதுங்குறாங்க. சரி. ஆமா எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற இடம் வேணும். எப்ப வேற இடம் வேணும் கேட்க, நிலையம் போட்டு சொன்ன, நிலையம் போட்டாச்சு. அப்ப வேற இடத்த காட்டு. அந்த வேற இடத்த காட்டுகின்ற வேலை இல்லை. அவர் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த ஊருக்கு கீழ்புறத்துல எனக்கு அந்த வயல்வெளி வேறத்துல எனக்கு ஒரு போடுங்க. அப்படியா, சரி கேட்டு மறுபடியும் ஒன்று கூடி ஒரு ஆறுகள் ஒன்று கூறி அந்த வயக்காட்டு தோட்டத்துல அங்க ஒரு நிலையம் போடுறாங்க. அங்க ஒவ்வொரு நிலையத்தை போட்டு ஆண்டி மாயாண்டி திண்டுக்கல் மாசான சுரலைக்கு நிலையம் போடு நிலையம் போடும் வாத்தாரை மாஷானோ திண்டுக்கல் மாஷானோ என்ன என்ன மாஷான சுரலாய் மறுபடியும் போறார். சரி. சொல்லையாண்டி வெள்ளுகார, ஐயா வெள்ளுகார, எனக்கு எந்த இடமும் பிடிக்கல. சரி. ஏப்பா உனக்கு வேற வேலை இல்லையா, நீ சொல்லு. இதே உனக்கு வேலையா? நிலையம் கேட்ட பண்ணையார் தோட்டத்தில் நிலையம் போட்டு கொடுத்தாச்சு. எனக்கு அந்த இடம் பிடிக்கலன்னு சொன்ன, வயல்வெளியில போட்டாச்சு. இன்னும் உனக்கு என்ன, நீயே காட்டுப்பா, நீயே காட்டு. இதுதான் உனக்கு கடைசி இடம். மூணாவது இடம் எனக்கு அந்த பாறைக்குழியில எனக்கு நிலையம் போடணும். எப்படி பாறைக்குழி இருக்கு இல்லையா, எப்பா அந்த பாறைக்குழியில கன்னி பெண்கள் வருவாங்க, பிணிமணிகள் சோப்பாங்க, குளிப்பாங்க. அங்க அந்த இடம் உனக்கு நாளைக்கு நீ பிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யட்டும். இல்லை நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நான் மக்களை காக்கும் தெய்வம், அழிக்கும் தெய்வம் இல்லை. என்கிட்ட எழுத்தாதான் நான் வந்து அழிப்பேன். நான் மக்களை காப்பாற்றுகின்ற தெய்வம். எனக்கு அந்த பாறைக்குழி நிறைய வேணும் என்று கேட்க, அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஒன்று சேர்ந்து சொல்லையாண்டி ஆசாரி மாயாணி சுடலைக்கு மாஷான சுடலைக்கு நிலையம் போடு போட்டாச்சு. அதோட விட்டானா அப்புறம் மறுபடியும் போறான் சொல்லையாண்டி வில்லிசை கலைஞர்கிட்ட. சரி. சொல்லையாண்டி ஆசாரி, எப்ப எனக்கு இந்த இடமும் பிடிக்கல. சரி. மாசானம் மாசானம் சொல்லல, நீ என்ன விளையாடுறியா? நீ தெய்வம் தானே, உனக்கு எத்தனை நிலையம் தரட்டும். இந்த சூரங்குடி ஊர்ல 3 நிலையம் உனக்கு தந்தாச்சு. பண்ணையார் தோட்டத்தோட தந்தாச்சு, ஊர் மக்கள் வயக்காட்டுல கொடுத்தாச்சு. இப்போ பாறைக்குழியில கேட்டா அதையும் கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு எங்கப்பா இருக்கு? உங்க எங்க இடம் வேணும்? பார்த்தாரே மாயாண்டி அந்த திண்டுக்கல் மாஷான சொல்லல, எப்பா ஒரு பக்கம் போக வேண்டாம். ஊருக்கு கீழ்புறத்துல பாக்கியாங்கிற ஓரத்துல வயல்வெளிக்கு பக்கத்தில் வளையநிலையில அந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, என் மையானம், என் பேரு என் பேரு மாஷான சொல்லல, மையானம் பக்கத்துல எனக்கு நிலையம் போடும். இதுதான் நான் கேட்க இந்த மனசு திருப்தியான இடம். இது நான் கடைசி வரைக்கும் விஸ்வகுல மக்களையும் அந்த ஊர் பொதுமக்களையும் நான் வாழ்வாங்க பார்த்து வருகிறேன். எனக்கு நிலையம் போடு. அந்த விட்ட வெளியில அப்போ அந்த சொல்லையாண்டி ஆசாரி வெள்ளை கலைஞர் அவருடைய சொந்த இடம். அவங்க
சொந்த இடம். அண்ணன் தம்பிய சொக்கார இடம். யாரு? ஆமா, வாக்கியாகம். அந்த வாக்கியாங்கிற ஓரத்துல ஊருக்கு இழுபுறத்துல அவர் எப்படி கேட்காரு, எப்படி எப்படி? நான் ஊரை பார்த்து இருக்கணும், எனக்கு சரி. நான் சூரங்குடி ஊரை பார்க்கணும், அந்த ஊர் பொதுமக்கள் நல்லபடியா வாழ வைக்க, மாசம் மும்மாரி விளைய வைக்க, மும்மாரி மழை பொழியும், நல்ல வெள்ளாமை தாரேன், நோய் நொடி இல்ல மக்களை காத்து வருகிறேன், பட்டி பெருக வைக்கிறேன், பால்பானை பொங்க வைக்கிறேன், ஆஷாரி குடும்பத்தாரை சுரலையாண்டி 9 வம்சத்தாரை விஸ்வகர்மா கமசத்தாரை வாழ வைக்கிறேன் என்று அந்த சுரலையாண்டி ஆசாரி வில்லிசை கலைஞர் அவர் சொந்த இடத்துல சுடுகாடு பக்கத்துல மையான பக்கத்துல அந்த மாஷாக ஆன சுரலைக்கு மேற்கு முகமாகவும் கிழக்கு முகமாகவும் ஈசான வாரையில அந்த ஈசானத்திலே நிலையங்கள் போட்டு ஆசாரி குலமார்கள் அந்த விஸ்வகர்மா குலத்தார்கள் நிலையம் போட்டு வருஷ முறை கொடுத்து வருகிறார்கள். அந்த கோமரங்கள் குறித்தார் இல்லையா, அந்த சுரையாண்டி ஆசாரி வில்லிசை அந்த அவருடைய குடும்பத்துல வம்சத்துல கோமரங்கள் படித்தாரை ஆசாரி குடும்பத்தையா மறியாமல் மறிந்தகப்பு வாழிடாமல் ஈசான முலையிலே மேற்கு முகம் பார்த்து கிழக்கு முகமாகவும் மையா கரையாதிலே அந்த திண்டுக்கல்